ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் லாங் வே ஒரியான் மிக்சர் கிரைண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது 900 வாட்ஸ் 1799 அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரிவ்யூஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். 1799க்கு இந்த மிக்சி ரொம்பவே வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னீங்கன்னா ப்ரீத்தி மிக்சி அந்த மாதிரி மிக்சியெல்லாம் 5000 அபோவ் 5000க்கு மேலே தான் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மிக்சி ரொம்ப வேர்த் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் பாருங்கள் எப்படி இந்த மிக்சி நேற்று நைட் தான் அமேசான்லேருந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் பாக்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பாக்ஸ் இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் திறந்தேன். ஆனால் மிக்சி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இதில் நான் இட்லிக்கு ஊற வச்சு அரைச்சும் பார்த்தேன். ரொம்ப நல்லா அரையுது. அது மட்டும் இல்லாமல் ஜூஸுக்கு ஒரு பெரிய ஜார் வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம ஜூஸ் எல்லாம் அரைச்சி எடுத்தோம்னா அப்படியே நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக கிடைக்கும். இப்போ வாட்டர்மெலன் அரைச்சோம்னா அதில் இருக்க அந்த விதைகள் சக்கைகள் எல்லாம் நடுவில் நின்றுட்டு ஜூஸ் மட்டும் வெளிப்பக்கத்தால் வந்துடும். அதனால் இந்த மிக்சி ஜூஸ் போடுறதுக்கு இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே வேர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிரைண்டர் இல்லாதவங்க இந்த பட்ஜெட்டில் இந்த மிக்சியை நீங்கள் வாங்கிக்கலாம். 1800க்கு இது பரவாயில்ல. 900 வாட்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய மிக்சி 750 வாட்ஸில் தான் இருக்குது. 1000 ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆனால் 900க்கு இது பிராண்ட் நியூ அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. நான் சரிசமாக வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன். எல்லாமே ரொம்ப திக்னஸாக இருந்துச்சு. ஜார்லேருந்து எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக. பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே நல்ல விதமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மிக்சி வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் நீங்கள் இந்த மிக்சி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 1800க்கு நீங்கள் வாங்கிட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணாலே ரொம்ப ஒர்த் தான். ஏன்னா இது நல்ல மோட்டர்லாம் நான் பின்னாடியெல்லாம் பார்த்தேன். நம்ம ஹெவி லோட் போட்டு அரைச்சா கூட பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஸ்விட்சும் வச்சுருக்குறாங்க. ஹெவி லோட் போட்டு அரைக்கும்போது மிக்சி நின்றுட்டால் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டால் மிக்சி ஆட்டோவாக ஒர்க் ஆகும். அந்த பட்டனும் கீழே இருந்துச்சு. அதனால இந்த மிக்சி பரவாயில்ல. 1799க்கு வேர்த். இதில் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஜாரும், அதாவது அதாவது ஈரத்தன்மையாக இருக்க சாமான், அதாவது இட்லி ஊற வச்சு அதெல்லாம் அரைக்கிறதுக்கும், மற்றது ஆப்பம் மாவு இடியாப்பம் மாவு அந்த மாதிரி ட்ரை கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாரும், இட்லி பொடி மிளகாய் பொடி அந்த மாதிரி பொடி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜாரும், ஜூஸுக்கு பெரிய ஜார் ஒன்று வச்சுருந்தாங்க. ஜூஸர் ஜார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதுதான் ஃபஸ்ட்டாகவே மேலால் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா அழகாகவே இருந்துச்சு. நல்ல லுக்காக இருந்துச்சு பார்க்கும்பொழுது. இந்த ஜாரில் நம்ம இந்த வெயில் காலத்தில் இந்த ஜாரில் நம்ம டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்படி இருந்துச்சு. நல்லா பெருசாக. வாட்டர்மெலன்லாம் வாங்கினா இந்த ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா ஜாரில் உள்ளார விதைகள் எல்லாம் நின்று இந்த சைட் பக்கத்தில் ஜூஸ் மட்டும் செப்பரேட் ஆகி வரும். அதனால ரொம்ப ஈஸி நமக்கு. மிக்ஸி ஜாரை பார்த்து அதனால் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் கூட அந்த ஜாரில் நம்ம அரைச்சோம்னா தேங்காய் நடுவில் நின்றுட்டு பால் வெளியில் சைடில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன ஜார் பிளேடெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. சின்ன ஜார் இது இதுவும் நல்லா பரவாயில்ல. ரொம்ப வெயிட்டாக இருக்கல. ஆனாலும் இந்த ப்ரைஸுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் மிக்சி வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மிக்சியை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப இடத்துல சர்ச் பண்ணேன். எல்லாமே அபோவ் 3000 4000 5000 இருக்கும் பொழுது இது 1800க்கு இது வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயம் அமேசானில் வீட்டுக்கே கொண்டு கொடுத்துட்றாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மிக்சி நமக்கு ரொம்ப வேர்த் தான். பாருங்கள், இதில் இன்னும் 2 ஜார் இருக்குது. அந்த 2 ஜாரில் தான் ஒன்று நமக்கு ஆப்பம் மாவு இடியாப்பம் மாவெல்லாம் அரைச்சிக்கலாம். அதாவது நம்ம வெயிலில் இந்த அரிசியை ஊற வச்சுட்டு உலர்த்திட்டு இதில் அரைச்சிக்கலாம். அதனால் இந்த ஜார் பரவாயில்ல, இதுவும் வேர்த். இன்னொரு ஜார் பெரிய ஜார் வச்சுருந்தாங்க. அது நம்ம பெசரட்டு அடை தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் அரைச்சிக்கலாம். அது பெரிய ஜார் ஒன்று வச்சுருந்தாங்க. அதனால் இது பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு ஜாரும் இருந்துச்சு. பெரிய ஜார் ஜூஸர் ஜார் ஒன்று இருந்துச்சு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்பொழுது. இன்னொரு ஜார் ஒன்று இருந்துச்சு. நான் மொத்தமாக 4 ஜாருக்கு இந்த ப்ரைஸுங்கிறது பரவாயில்ல. மிக்சர் ஜாரும் மிக்சியும் நான் ரொம்ப காற்று மாதிரி இருக்கல, நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப ஒயிட்டாக இருந்தாலும் மிக்சியை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஊற்றை ஆகிட்டாலும் அசிங்கமாக இருக்கும். இது இந்த கலர் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பாருங்கள், இதுதான் மிக்சியோட மாடல். பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹெவி லோட் போட்டு அரைச்சிட்டா மிக்சி நின்றுட்டா நம்ம அந்த பட்டனை கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிக்சியோட ரிவ்யூவை தான் இதில் போட்டிருக்கிறேன். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், இட்லி அரைச்சி பார்த்தேன். நல்லா அரைச்சதுனால தான் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுருந்தேன், நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலான்னு. பாருங்கள், இப்படி தான் 4 ஜாரும் மிக்சியும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மிக்சியை பயம் இல்லாமல் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இந்த மிக்சியை வாங்கி பாருங்கள். 1800க்கு கிரைண்டர் இல்லாதவங்க இந்த மாதிரியான மிக்சி வாங்கினா ஓகே. நமக்கு வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதில் மாவு அரைச்சிக்கலாம். அது போக மிளகாய் பொடி எல்லாம் அதில் அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.